Hi friends, Assalamu alaikum. Welcome to Ma's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. ஷார்ட்ஸ் வந்து நான் அதிகமா ஷேர் பண்ணிடுறேன். பட் லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே நிறைய ஷேர் பண்ண முடியல. இன்ஷால்லா இனிமே பாத்தீங்கன்னா நிறைய லாங் வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல உங்க கூட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு இட்லி பொடி ரெசிபி கூடவே ஒரு சிக்கன் கறி, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாகிஸ்தானி ஸ்டைல்ல ட்ரை பண்ணியிருந்தேன். அது கூடவே ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கல்பா போயிருந்தோம். அதோட ஷார்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். லாங் வீடியோ ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் வந்து நல்லா என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு ஒரு 10 மணிக்கிட்ட கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, நம்ம பேசிக்கா பாக்குற ஒர்க்லாம் பார்த்துட்டு அந்த டயத்துல தான் நான் வந்து இந்த மாதிரி இட்லி பொடி செய்யறது, அதே மாதிரி மசாலா ப்ரிப்பரேஷன்ஸ் கூடவே வந்து வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் அப்பதான் செய்வேன். இன்னைக்கு வந்து எள்ளு இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா 1 சொட்டு இல்ல 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா அந்த எண்ணெய் சிக்கு வாடை வந்துடும் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது. எப்பவுமே இட்லி பொடிக்கு பாத்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா வறுபடணும். கலர் எவ்வளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த உளுந்துடைய பச்சை வாசனை எல்லாம் இல்லாம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை வந்து பக்கத்திலேயே சகன் வச்சிருக்கேன். அதுல மாத்திட்டு அதே அளவு 1 கப் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். என்கிட்ட வெள்ளை எள் தான் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கருப்பு எள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா பெர்ஃபெக்டான கலர்ல சூப்பரா வரும். இப்ப எள்ளையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். எள்ளோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஒயிட்டா இருந்தது, பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாம எள்ளு வந்து படப்படன்னு பொரிஞ்சு வரும். அப்பனா நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து பக்கத்துல இருக்க சகன்ல சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 30 காஞ்ச மிளகாய் வந்து 2 கிள்ளி வச்சிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் வேணா 1 சொட்டு 2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நான் ஏன் வந்து மிளகாவை கிள்ளி வச்சு வறுக்கிறேன் அப்படின்னா அதுல உள்ள விதை இருக்கு இல்லையா, மிளகாய் விதை, அதுவும் ரோஸ்ட் ஆகும் போது இட்லி பொடிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம முழுசா அரைக்கும் போது வந்து அது ரா ஸ்மெல் சம்டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். அதனால இது மாதிரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மிளகாய் கூட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஒரு டவல்ல தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூடவே வந்து ஒரு 4-5 பூண்டு மாதிரி தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். பூண்டு வந்து சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால சிம்லே வச்சு பொறுமையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இது ரெண்டையும் வந்து சகன்ல சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்து லேசா வறுத்து விட்டுக்குவோம். ரொம்ப வறுக்க கூடாது, சீரகம் ரொம்ப வறுபட்டுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால லேசா வறுத்து விட்டுட்டு கூடவே வந்து அந்த சகன்ல சேர்த்துக்குவோம். வறுபட்ட சீரக மிளகையும் வந்து சகன்ல சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப எல்லாத்தையும் இந்த கடாயில சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்குவோம். நல்லா சூடு ஏறிடும். இது கூடவே பாத்தீங்கன்னா கல் உப்பு தேவையான அளவு, இந்த இட்லி பொடிக்கு எவ்வளவு தேவையோ அதையும் சேர்த்துட்டு கூடவே பெருங்காயம் வந்து நீங்க கட்டி பெருங்காயம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் தனியா வறுத்துட்டு சேர்க்கலாம். நான் இங்க பெருங்காயம் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மாதிரி சேர்க்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். ஏன்னா பெருங்காய பொடியா இருக்கும் போது நம்ம தனியா வறுத்தோம் அப்படின்னா அதுவுமே தீஞ்சு போன மாதிரி போயிடும். அதனால இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறி வந்த பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணிப்போம். இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம். நான் பாத்தீங்கன்னா இட்லி பொடியோ இல்ல மசாலா ஐட்டம்ஸோ மிக்ஸி ஜார்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு டவல் வச்சு தொடச்சிட்டு பால்கனி வெயில்ல வந்து ஒரு 1/2 hour மாதிரி வச்சு எடுத்துட்டு வந்துருவேன். அப்பனா அதுல எந்த ஈரத்தன்மையும் இருக்காது. நம்ம இந்த பொடி வகைகள்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம என்னதான் வந்து தொடச்சி எடுத்தா கூட அதுல கொஞ்சோண்டு ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா.
இல்லையா, அதனால இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இட்லி பொடி வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நைஸ் பவுடரா வேணாலும் அரைச்சிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிட்றது நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாசத்துலேருந்து 1.5 மாசத்துக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. இட்லி பொடி வச்சே ஒரு அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எள்ளு பொடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். பாகிஸ்தானி ஸ்டைலில் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நார்மலாக சேர்க்கறத விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். 1.5 ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே வந்து 1 கிலோ சிக்கன் மாதிரி இங்கே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட சேர்த்து வதங்கும் போது அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு கூடவே வந்து தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மாதிரி இது வதங்கணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வதக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்க, கலரே சேஞ்ச் ஆயிருக்கும் சிக்கனோடது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் மாதிரி சிக்கனை நல்லா வதக்கி விட்டுருப்பேன். அந்த எண்ணெயிலேயே கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். கூடவே வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த சிக்கன் கறிக்கு மெயினே வந்து நம்ம நல்லா வதக்கி செய்யறது தான். ரொம்ப நேரம் வதக்க முடியல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிருங்க. தக்காளி வெங்காயம் சாஃப்ட் ஆன பிறகு திரும்ப நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப மசாலா பொருட்கள் சேர்த்துப்போம். இங்கே வந்து 2 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்குவோம். மசாலா, சிக்கன், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று போல கலந்து வரணும். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. கூடவே சின்ன கப்ல ஒரு 1/2 கப் தயிர் மாதிரி சேர்த்துக்குவோம். தயிர் வந்து எதுக்காக நம்ம மீட்ல சேர்க்கிறோம் அப்படின்னா சிக்கனுக்கோ மட்டனுக்கோ நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கூடவே நல்லா ஜூசியாகவும் இருக்கும். அதனால தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிருவோம். நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலாலாம் ஒன்று போல கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகுத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே மசாலா சேர்க்கும் போதும் சேர்த்திருக்கோம். இப்போ இறக்க போறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு சுருள ஒரு வதக்கி இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமான சிக்கன் கறி ரெடி. இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் கறி சமைச்சு முடிச்சுட்டு கூடவே இன்னைக்கு சமைச்ச எல்லா ஃபுட்டுமே வந்து பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வெசல் வாஷிங்க்கு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. வெசல் வாஷிங்கும் முடிச்சிட்டேன். அன்னைக்கு லஞ்ச் மெனுக்கு என்னென்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி கூடவே வந்து தால் ஃப்ரை மாதிரி செஞ்சுருந்தேன். பருப்பு கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்டுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. எப்போவுமே இந்த தால் ஃப்ரை பண்ணேன்னா பாஸ்மதி அரிசி ரைஸில் வந்து செய்வேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கேரளா ஸ்டைலில் வந்து மெழுகு புரட்டின்னு சொல்லுவாங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பொரியல்லே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பொரியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுதான் சமைச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு லஞ்ச் மெனு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மெனு உங்க கூட ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அதனால தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுனால காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். கூடவே நமக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மதியம் நமக்கு மட்டும் தனியாக என்ன சமைக்கிறது, சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து சாப்பாடு ரொம்பவே ஆறிடும். மதியம் தனியாக உட்காந்து திரும்ப அந்த சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப போரிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் நான் இப்படி தான் யோசிச்சுப்பேன். சாப்பாடே இல்லாதவங்களை கம்பேர் பண்ணும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை எல்லாம் வீட்டில் உட்கார வச்சு இந்த அளவுக்கு
அளவுக்கு டேஸ்டியான ஃபுட் கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற வேலை இல்லை. சுட சுட சாப்பாடு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்க வந்து இந்த வின்டர் சீசன்ல வந்து என்ன மாதிரி லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கல்பா போயிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவும் பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா சண்டே ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock மாதிரி தான் கிளம்பி இருந்தோம். பெருசா பிளான்லாம் எதுவும் இல்லை, சடனா கிளம்பி போனதுதான். பசங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து லாங் டிரைவ் பண்ணலாம், லாங் டிரைவ் பண்ணி எங்கேயாவது போலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. எக்ஸாம்ஸ்லாம் முடிச்ச பிறகு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கிளம்பி இருந்தோம். சரி எங்க லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இன்ஸ்டால வந்து நிறைய ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கல்பால இருக்கக்கூடிய ஹேங்கிங் கார்டன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பா விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தோட கிளம்பி இருந்தோம் அப்படின்னா இன்னும் வெளிச்சமா இருந்திருக்கும், ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வின்டர் சீசன் அப்படிங்கறதுனால இந்த கிளைமேட்ல வந்து டிராவல் பண்ணும் போது லேசான சில்னஸோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சன்னும் செட் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்படியே வந்து டிராவல் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வந்தாச்சு. இங்க வந்து ஃபுஜைரா ஏரியா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சூக் மாதிரி இருந்தது. ஃபுஜைரா போற வழியில இது ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி. இங்க நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது, கேம்பிங் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாமே இருந்தது. யாரும் டிராவல் பண்ணும் போது திங்ஸ்லாம் வாங்கணும் கேம்பிங் பண்றதுக்கு அப்படின்னா இங்க வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. கூடவே ரெஸ்டாரண்ட்ஸ், யூடியூபர்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்தது. அதையும் சும்மா அப்படியே விசிட் பண்ணிட்டு சுட சுட வந்து என் ஹஸ்பண்ட் டீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து எல்லாரும் டீ குடிச்சோம். குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இந்த கல்பா ஏரியாவுக்கு போறப்பையும் வந்து டனல் கிராஸ் பண்ற மாதிரி இருந்தது, வரப்பையும் வந்து நம்ம டனல் கிராஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பொதுவாகவே கார்ல டிராவல் பண்ணும் போது எனக்கு இந்த டனல் கிராஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். எப்படி பசங்கெல்லாம் வந்து ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து அது என்னமோ ஒரு வித்தியாசமான ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. கிராஸ் பண்ணி போறப்ப பாத்தீங்கன்னா சண்டே அப்படிங்கறதுனால கார் பார்க் பண்றதுக்கு கூட வந்து இடம் இல்ல, செம ரஷ்ஷா இருந்தது. ஒரு வழியா பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப் சைடே வந்து பார்க் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம டைரக்டா விசிட் பண்ற மாதிரியும் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்கி போவோம், நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல அழகா ஸ்டெப்ஸ்லாம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம லைட் வெளிச்சத்தோட இறங்குற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம இறங்கி போறப்ப ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்லாம் பார்த்துக்கிட்டு இறங்குற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் கார்டன்ல வந்து நம்ம டே டைம் வந்தாலும் சரி, நைட் டைம் வந்தாலும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஷாப்பு, அது போக இந்த ட்ரெயினை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த ட்ரெயின்ல வந்து சும்மா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போவாங்க. பெர் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 2 dirham தான். ஆனா வந்து ஒரு ஷார்ட் ரவுண்டா தான் இருக்கும். ஆனா இதுல உட்காந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இங்க உள்ள பிளேஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்மளும் சின்ன பசங்களோட சேர்ந்து சின்ன பசங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஆத்மார்த்தமா ஒரு சாட்டிஸ்பாக்சனோட என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. கூடவே வந்து பசங்க ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி இந்த இடம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின்ல வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு நான் இறங்கின உடனேயே நம்ம இந்த இடத்துல தான் போய் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்ச இடம்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். அவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆர்டிபிஷியல் தான், நேச்சுரல் கிடையாது. இவங்களே இந்த இடத்துல வந்து அழகா செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தூரத்துல இருந்து பார்க்கும் போது ஒரு லைட் வெளிச்சத்துல வந்து தண்ணி கொட்டுற மாதிரி தான் இருந்தது. ஆனா பக்கத்துல வந்து ஒரு பால்கனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஆப்போசிட் சைட்ல. அங்க போய் நின்னுட்டு நான் ரொம்ப நேரம் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஃபேமிலியோட வந்து நேச்சுரல் வியூஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்க வரப்ப லஞ்ச் மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு கண்டிப்பா வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு எதுவும் இல்லைனாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலையோடைய வியூ நம்ம பார்க்கலாம். கூடவே வந்து பார்க் மாதிரி இருக்கும், கீழே கிராஸ் ஏரியா மாதிரி. அதுலயும் உட்காந்து நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பசங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.